வாழப்பாடி அருகே பெத்தநாயக்கன் பாளையம் அரசு பள்ளி மாணவர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் 7 பேர் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ வைரலானதை தொடர்ந்து வழக்கு பதிவு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பெத்தநாயக்கன் பாளையத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பள்ளி இறுதி ஆண்டு தேர்வு முடிந்த நிலையில் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு வரையில் மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் பள்ளி மாணவர்கள் சீருடையில் 7 பேர் பயணித்தனர். இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்தனர். பள்ளி சிறுவர்கள் ஒரே வாகனத்தில் 7 பேர் சாகசம் செய்யும் வீடியோ வெளியாகி தற்போது வைரலாகி பெரும் பரபரப்பு எடுத்த நிலையில் வாழப்பாடி டிஎஸ்பி சுரேஷ்குமார் உத்தரவின் பேரில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய 18 வயது பூர்த்தியாகாத சதீஷ் அவரின் தாயார் பெயரில் வாகனம் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவரின் தாயார் கஸ்தூரி சுரேஷ் பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்தவர். பள்ளி மாணவனின் தாயின் பெயரில் வழக்கு பதிவு செய்து 25,000 அபதாரம் விதித்து ஏத்தப்பூர் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர்.